நன்றியை செலுத்துகிறோம். தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே, உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. என் தேவன் பெரியவர். அவர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். ஹalleluya. உன்னதங்களில் வாசம் செய்கிறதான தேவன் நம்மத்திலே கூட கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. 145ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், அந்த 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, I will extol you, my God, O King. I will bless your name forever and ever. Every day I will bless you. I will praise you, your name forever and ever. Hallelujah. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நேரமும் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன். ஹalleluya. உம்மை உயர்த்துவேன். ஹalleluya. என்னுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் அதை பார்த்து நான் கவலைப்பட போவதில்லை. உம்மை எல்லா சூழ்நிலைகளும் உயர்த்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி கூட அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை துதிக்க அவர் தூண்டுகிறார். ஹalleluya. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹalleluya. அநேகர் நினைப்பாங்க மெசேஜ் மட்டும் என்ன கேட்டா போறோம். No, you can never ever be blessed when you listen only to the message. When it has to be with the praises and worship, so that you will be blessed. Hallelujah. So இந்த நாளும் கூட நீரன் பலன் என் கேடகம் என்ற பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பார்த்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பார்த்திர இயேசு ராஜா நீரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கூட தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நம்மத்தில கூட அவர் இந்த நாளுக்கு கடந்து வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Thank you Jesus. We praise and worship your name Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை எல்லாரும் சேர்ந்து கூட உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பார்த்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பார்த்திர இயேசு ராஜா நீரே. நீரன் பலனும், நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். Lord, I will trust you. நீரன் பலனும் என் கேடகமாம்,
சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் எழும்பி நின்று கூட நான் உங்கள் தேவனை துதித்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமை இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகள் மகிமை இயேசு ராஜா நீரே. அவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்க அவர் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்களை எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அவர்கள் ஒரு நாளும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் புரிந்து கொள்கிற நம்மளுடைய ஏக்கம், நம்மளுடைய துடிப்பு கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் புரிந்து கொண்டால் அதுவே போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமை இயேசு ராஜா நீரே. நம்மை ரட்சித்து பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, பாவலௌகிக காரியத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி உன்னதங்களை வைத்திருக்கிறதான தேவனை நோக்கி கூட ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து உயர்த்தி நடத்துகிறவரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா, எங்கள் துதிகன இயேசு ராஜா நீரே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கூட தேவனை உயர்த்தி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. Lord, we praise you. உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். Lord, we praise you. I will lift up
நன்றி செலுத்துங்க. அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி கூட தேவனை நோக்கி கூட ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அபிஷேகம் இயேசுவே. Hallelujah. Thank you, Holy Spirit, for your presence, oh Lord. We worship you, we worship you, we worship you. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. எதுவும் இல்லை என்ற கவலை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை, அவர் விலகாத தேவன். சொன்னதை செய்தேன் தகப்பனவர், சொன்னதை செய்தேன் தகப்பனவர். இறுதி வரைக்கும் நம்புவேன் இயேசுவே. Lord, I will trust you as long as I can. I put my belief, hope and trust upon you, Lord. Hallelujah. நம்புவேன் இறுதி வரை. கண்களை மூடிக்கொள்ள யாக்கோபின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Lord. Thank you, Master. We praise and worship you. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆண்டவரை வாழாக்காதபடிக்கு தலையாக்குகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தேன் தகப்பனவர்,
நீர் அவனை வெளியே ஓட விட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய அடாதி சிநேகத்தினாலே மறுபடியுமாக ஆண்டவரே இழுத்து வரப்பட்டு அது 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாக மாற்றிய தேவன். உம்முடைய வேலையை நீர் செய்கிறவர் ஆண்டவரே. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உம்முடைய வேலையை நீர் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் யாக்கோபு ஆண்டவரே ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு கர்த்தாவே அதற்காக ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவரே கஷ்டப்பட்டிருந்தாலும் முதிர் வயதிலே சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் ஆண்டவரே அந்த கோலின் மீது சாய்ந்து கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாக மாற்றி உயர்த்தின தேவன் நீர் எங்கள் தேவன் கர்த்தாவே. எங்களை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை ஆண்டவரை தொடருகிற தேவன். உம்மை பற்றிக் கொள்ளும் போது ஆண்டவரை உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டு ஆண்டவரை வாஞ்சித்து கதறுவது போல இருக்கும் போது கர்த்தாவே எங்களை விடாதவர், எங்களை கைவிடாதவர் ஆண்டவரை, ஒரு நாளும் எங்களை தள்ளாதவர், எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த நம்பிக்கை விசுவாசத்துடன் எங்களோட ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க, உம்மை சார்ந்திருக்க, உம்மை போற்ற வணங்க துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நடந்து கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்தோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். நாம் இருந்த வண்ணமாக ரோமருக்கு எழுதினதான நிருபம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 11ஆம் அதிகாரம், இதே ஏற்பாட்டில் பக்கம் 220வது பக்கம். ரோமன்ஸ் சாப்டர் 11 verses from 25 to 36. ரோமர் 11:25வது வசனம் முதல் கடைசி வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிப்போமாக. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? கடைசி வசனத்தை நாம் எல்லோரும் மறுபடியுமாக சேர்ந்து நாம் வாசிப்போமாக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். கதை கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலமும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும்
உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்குற அந்த வசனத்தின்படி அப்பா, நீரே இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தில் உள்ளவைகளை உண்டாக்கினவர், இவைகளெல்லாம் உமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது காணிக்கைக்குரியதான நேரம். என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவர். இந்த பாடல் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகள் தசம பாகங்களை நாம் தேவ சமூகத்திலே படைப்போமாக. ஜெபிப்போம். ஆண்டு சமூகத்திலே நாம் படைக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். துதி ஆராதனை அங்கீகரித்த தேவனாய் கர்த்தர் தாமே, இப்பொழுது நாங்கள் படைக்க இருக்கிற அனைத்து காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கென்று படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்ற வாத்தியமிடி வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடங்கொள்ளாமற் போகும்பட்டு நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். என் சுவாசம் நீரே, என் எண்ணங்களெல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே, கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உந்தன் முகம் பார்த்த எவரும் வெட்கமடைவதில்லை. உம்மை தேடுவது எல்லாம் குறைகள் என்றும் இல்லையே. கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. நீங்கள் உட்காரலாம். இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் இன்றைக்கு இந்த வாரத்தில் பிறந்த நாள் உடையவர்கள், திருமண நாள் உடையவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் எழும்படியாய் உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த வாரத்தில் பிறந்த நாள் உடையவர்கள், திருமண நாள் உடையவர்கள் இருந்தால் எழும்பலாம். இல்லாவிடில் அடுத்த பகுதி கடந்து செல்வோம். இந்த வார நாட்களின் கூட்டங்கள் நமக்கு வழக்கம் போல் நமக்கு நடைபெறும். எனவே விசுவாசிகள் எல்லாரும் தவறாமல் அங்காங்கு நடைபெறுகிறதான ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை நமக்கு ஆலயத்தில் 6 மணி முதல் 7 மணி வரை
உபவாச ஜெப கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே உபவாச கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்துள்ள ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வேளையிலும் திருமண அறிக்கை. நம்முடைய சபையை சேர்ந்த வேலூர் சத்வாச்சாரி புத்தர் தெரு திரு பாஸ்டர் ஜான், திருமதி ஜே மீகால் தம்பதியரின் மூத்த குமாரத்தி செல்வி ஜே ஜாய் கிறிஸ்டிக்கும், கன்னியாகுமரி விளவங்கோடு தானி விளை திரு டி ஜெயச்சந்திரன் திருமதி ராஜம் தம்பதியரின் மூத்த குமாரன் செல்வன் ஜே ஜெர்லினுக்கும் வருகிறதான பிப்ரவரி 2025 26/2/2025 புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் மங்களக்குன்றில் அமைந்துள்ள செல்லம்மாள் மாளிகையில் இவர்களது திருமணம் நடைபெற இருக்கிறது. இது சபையில் வாசிக்க வேண்டியதான 3வது திருமண அறிக்கையாக காணப்படுகிறது. இந்த தம்பதிகளுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க, இவருடைய திருமணம் சிறப்பாய் நடக்க, இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக விசுவாசிகள் எல்லாரும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த திருமணத்தில் ஏதாவது தடை இருக்குமானால் நீங்கள் எழுத்தின் மூலமாக அதை எனக்கு தெரியப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். பக்கம் 24வது பக்கம். இது ஏற்பாட்டில் 24வது பக்கம். Matthew chapter 28 verse Matthew chapter 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில் கானானிய தேசத்தில் வசிக்கிறதான ஒரு பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறதாக, அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாள், ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அவளுடைய நோக்கம், அவளுடைய விருப்பம் எல்லாமே தன்னுடைய மகள் சுகமா இருக்க வேண்டும். மகளுக்கு காணப்படுகிறதான அந்த பிசாசின் கட்டில் இருந்து அவள் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இயேசு கிறிஸ்துவானிடத்தில் வந்து மாண்டாட்ட வைக்கிறாள். ஆண்டவரும் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன, உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமும் அப்படியாக தான் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 20:4 வாசி. அவர் கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் நம்ம இப்படியாக வாசித்தோம், மே ஹி கிராண்ட் யூ யுவர் ஹார்ட்ஸ் டிசையர் and fulfill all your plans. அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களையும் உன்னுடைய ஆலோசனைகள் உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பாராக. இது இன்னொருத்தருடைய விருப்பம் நிறைவேற்றும்படியாக அவரை வாழ்த்துகிறதாக நான் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன். அவர் வஞ்சிக்கிற தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரியாகவும் ஆண்டவர் செயல்படுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆண்டவர் அதை தான் எஸ்ஐயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து சொல்லும் போது இப்படியாக சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டு சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ என்னுடைய நினைவுகளும் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகளை காட்டிலும் எப்படி இருக்கிறதா? பெரிதா இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல நம்முடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பத்தோடு இணைந்து போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை உடனே நமக்கு கட்டளை இடுகிறதாக நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நாம் யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய தகப்பன் தாய்க்கு அவர் இரண்டாவது பிள்ளையாக காணப்படுகிறார். அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தின்படி முதல் பிள்ளை ஏசாவுக்கு தகப்பனுடைய சொத்துல 2 பாகம் கொடுக்கப்படும். இதுதான் புத்திர ஸ்வீகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அது 3 பங்கா போட்டு 2 பங்கு மூத்த மகனுக்கும் 1 பங்கு இளைய மகனுக்கும் கொடுப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அத்தனை பாகம் போட்டு 1 மடங்கு அதிகமாக 2 மடங்கா மூத்த மகனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபுனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவென்று சொன்னால், அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எனக்குத்தான் வரணும். அவனுடைய நோக்கம், அவனுடைய விருப்பம் எல்லாமே அந்த சொத்தின் மீதும் அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் மீதும் அவனுடைய பணத்தின் மீதும் உலக பிரகாரமான அந்தஸ்தின் மீது காணப்பட்டதாக நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அவனுடைய நோக்கம் அதில் தான் இருந்திருக்கிறான். அப்படி இருந்தபடியினாலே நான் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு நாள் இந்த ஏசா வேட்டைக்கு போய் களைத்து போய் திரும்பி வருகிறான் வீட்டுக்கு வரும் பொழுது யாக்கோபு இந்த சிவப்பு கலந்ததான பயிற்றங்கூளை காய்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே ஏசாவுக்கு ஒரு விருப்பம், நமக்கு பசியா இருக்கிறது, இந்த பயிற்றங்கூளை பார்க்கறதற்கு ரொம்ப அழகா இருக்கிறது, இதை கொஞ்சம் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி தம்பியினிடத்தில் போய் கேட்கிறான். தம்பி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, களைப்பா இருக்கிறேன், நீ காய்ச்சிருந்த பயிற்றங்கூழில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப பாருங்க, யாக்கோபனுடைய நோக்கம் அவனுடைய புத்திர சுவீகாரத்தின் மீது இருந்தபடினால, அவனுடைய சொத்து சுகத்தின் மீது இருந்தபடினால தன்னுடைய நேரத்தை அவன் சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறதாக நான் பார்க்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், தேவ பிள்ளைகளை காட்டிலும் உலகத்து ஜனங்கள் அதிக ஞானவான்களா இருக்கிறாங்க, அதிக புத்திசாலிகளா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவனுக்கு பாருங்க, கிடைச்ச சான்ஸை சரியா பயன்படுத்திக்கிறான். அப்ப அவன் கூழ் கேட்ட உடனே அவன் சொல்றான்,
உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு என்ன செய்ய, எழுதி எனக்கு விட்டு போடு. உனக்கு சாப்பாடு தானே, இந்த நான் சாப்பாடு தரேன், ஆனால் எனக்கு என்ன செய்ய, அது என்ன செய்ய எழுதி கொடுத்துரு. அன்பான தேவ ஜனமே, அவனும் பாருங்களேன், நான் இப்போ பசியாக இருக்கேன், எப்போவோ எனக்கு கிடைக்க போகிற சொத்தை நான் வச்சு என்ன செய்ய போகிறேன், எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன், நீ போ எடுத்துக்க போ. இப்படி விட்டு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அன்பான தேவ ஜனமே, அவன் உடனே என்ன செய்கிறான், உனக்கு எங்கப்பா கையெழுத்து போடணும், கொண்டா கொடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அவன் எழுந்து செஞ்சான், எழுந்து போனான்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி அவன் கவலையே பட. இப்போ ஒரு 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 ஷாரை என்ன செய்யாச்சு, எழுதி வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்கிறான், தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். இப்போ அந்த ஆசீர்வாதமே எனக்கு வேணும். அவனுடைய கவனம் என்னன்னா, நான் தான் எல்லாத்திலையும் முதன்மையாக இருக்கணும், நான் தான் எல்லாத்திலையும் என்ன செய்யணும், மேன்மையாக இருக்கணும், என்னத்தான் எல்லாரும் என்ன செய்யணும், பெரியவனா நினைக்கணும். அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, நல்லா பதிஞ்சிருச்சு. இப்போ வயசான காலத்தில் என்ன, அவனுடைய தகப்பன் யாக்கோபு, அவனுடைய தகப்பன் ஈசாக்கு என்ன செய்கிறாரு, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடனே ஆக ஈசாக்கு என்ன செய்கிறாரு, ஏசாவை கூப்பிடுறாரு. ஏன்னா ஏசா மீது அவருக்கு ரொம்ப பிரியம், மூத்த பிள்ளை மீது அவருக்கு ரொம்ப ஆசை. இப்போ மூத்த மகனை கூப்பிட்டு, மகனே நீ போய் என்ன செய்ய, போய் நல்ல வேட்டையாடி எனக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு ருசிகரமாக சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தையை ரெபெக்காள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரெபெக்காளுக்கு ஆசை, இளைய மகன் ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ பாருங்க, ரெபெக்காளுக்கு செல்லப்புள்ள யாக்கோபு, இந்த ஈசாக்குக்கு செல்லப்புள்ள ஏசா. இப்போ ஈசாக்கு மூத்த மகன், அவன் தான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான், அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். யாக்கோபுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் எத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏமாற்றுகிறவன் சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய அர்த்தம். ஸோ அதனால இவருக்கு என்ன செய்யாது, ஈசாக்குக்கு யாக்கோபு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் ரெபெக்காள் என்ன செய்கிறாங்க, யாக்கோபை கூப்பிடுறாங்க, மகனே நீ வா, உங்கள் அப்பா என்ன செய்ய போகிறாரு, ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறார். அவன் காட்டுக்கு போயிருக்கான், அவன் வேட்டையாடிட்டு வர லேட்டாகும், அவன் வந்து சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு மூத்தவனை ஆசீர்வதிக்க போகிறாரான். ஆனால் நான் என்னம்மா செய்யணும், நான் சொல்கிறது கேளு, போ கடையில் போயிட்டு என்ன செய்ய, ஒரு நல்ல கொழுத்த கன்றை எடுத்துட்டு வா, அடித்து கொண்டா, உங்கள் அப்பாவுக்கு எப்படி வாய்க்கு ருசியாக பிடிக்குமோ நான் சமைச்சு தர்றேன், நீ போ, போய் உங்கள் அப்பா ஆசீர்வாதத்தை நீ வாங்கு, அவனுக்கு அது கிடைக்கக்கூடாது, நீ வாங்கிக்கோ, நீ தான் நல்லா இருக்கணும். இந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ யாக்கோபு சொல்கிறான், அம்மா அவரு கண்டுபிடிச்சிருவாரு, அவருக்கு தான் கண்ணு தெரியாத, சொல்கிற தடவி பார்ப்பாரு, அதுக்கு நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன், நீ என்ன செய்ய, இந்த ஆட்டு தோலை எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோ, நான் செட்டப் பண்ணி விட்றேன், நீ போ. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெபெக்காள் சமைச்சு கொடுக்க இவன் போய் தகப்பனிடத்துல சொல்கிறான். அப்போ தகப்பன், அப்பா நான் என்ன செஞ்சிட்டேன், உமக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு என்னை ஆசீர்வதியம் சொல்கிறான். சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க, நீ வா, உன்னை நான் தடவி பார்க்கணும். மேலே தடவி பார்க்குறோம், உடம்புலாம் ரோகம். யாக்கோபுக்கு ரோகம் இருக்காது. இந்த அம்மா அதுக்கு மாதிரி கரெக்டாக செட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதே பார்த்து சொல்கிறான், அப்பவும் கூட சொல்கிறான் பாருங்க, சரீரம் உடம்பு தோற்றம் ஏசாவனுடைய தோற்றம், ஆனால் சத்தமும் யாக்கோபுடைய சத்தமாக இருக்கப்பா. சரி பரவாயில்லப்பா, நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்புகிறான். பாருங்க, அவனுடைய விருப்ப ஆசீர்வாதம் வாங்கணும், அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் அது அவனுக்கு நிரந்தரமாக இருந்துச்சா? இல்லை. ஒரு சில நாட்கள் கூட அது அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கலைங்க.
2 நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? தம்பி, உங்க அண்ணன் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கான். அவன் புத்திர சுவீகாரத்தை எழுதி வாங்கிட்டேன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவனை ஏமாத்தி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னைய கொலை பண்றதுக்கு வெறித்தனமா இருக்கான்பா. நீ என்ன செய்ய, ஏன் பிரதர் வீடு இருக்கு, லாபான் வீடு, அங்க போயிடு, உன் உயிரை காப்பாத்திக்கோ. ஒரே நேரத்தில் 2 பேரும் சாகிறத நான் விரும்பல, நீ போயிருப்பா, வேண்டாம், சொத்து சகெல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்ட, நீ போ. அதே மாதிரி வெறும் கோலு தடியோட தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தாய் மாமா வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. அன்பான தேவ ஜனமே, நம்முடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பத்தோடு ஒத்து போனாதான் அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய விருப்பம் நிறைவேறின மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆசீர்வாதம் பெறாது. நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்தோடு இணைந்து போகும், அது மாத்திரம்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். அப்ப இந்த உலகத்துல ஆசீர்வாதம் வருது, பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, அதுவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்கு? வேதனை இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இங்கே நான் பார்க்கிறோம், தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினான், சகோதரனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினான், ஆனால் அவனுக்கு அது சமாதானத்தை கொடுக்கவில்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கவும் இல்லை, தூக்கி போட்டுட்டு என்ன செய்யறான்? ஓடுறான் 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 பணாந்தரது. அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல நம்முடைய விருப்பம் இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்தோடு நாம் இணைத்து பார்ப்போம், அல்லது நம்முடைய விருப்பத்தை தேவ சமூகத்தில் வைப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிறதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபம் பண்றாரு. அவருக்கு முன்பதாக ஒரு பாத்திரம் இருக்கிறது, சிலுவை பாத்திரம். சிலுவை காட்சியை பார்க்கிறார், அடிக்கப்பட போகிறதான அந்த கோலத்தை பார்க்கிறார். தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆத்தும பாரம் ஒரு பக்கம், இருதயத்தை உடைக்கிறதாக நான் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்ததாம். அப்ப பாருங்க, வேர்வை துளிகள், வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தத்தின் துளிகள் விழுகுதுன்னா அதுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கறதான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இருதயம் வெடிச்சாதான், இருதயத்தில் உள்ள அந்த நரம்புகள் வெடிக்கும் போது அந்த ரத்தம் வந்து தோலில் உள்ள துவாரத்தின் வழியாக என்ன செய்யுமா? வெளியேறும். அப்ப ஆண்டவருக்குள்ள ஜனங்களை குறித்ததான பாரம், சிலுவை மரணம் நெருங்கி இருக்கிறது. நான் மரித்து போவேன், ஆனால் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு விடுவேன், ஆனால் இந்த ஜனங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவது? சீஷர்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டான், எல்லா சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க. தன்னை உங்க கூட மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தேன் என்று சொன்ன பேதுரு என்ன செய்தான்? 3 தடவை மறுதளிச்சு போயிட்டான். இந்த சீஷர்களை நம்பி நான் எப்படி இந்த ஊழியத்தை கொடுக்கிறது? பாரம். ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். பாரு, நம்ம விருப்பப்படுறது தவறு கிடையாது, ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறது தவறு கிடையாது, ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறது தவறு கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் வாங்க, தேவ சமூகத்தில் உங்களுடைய விருப்பத்தை வைங்க, தேவ சமூகத்தில் உங்களுடைய தேவை சொல்லுங்க, தேவ சமூகத்தில் உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எப்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். உங்களுடைய விருப்பம் நல்லதா இருந்தால், நோக்கம் சரியா இருந்தால்
கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்முடைய சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவர் விரும்புறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு என்ன செய்யுங்க, பயப்படுங்க. சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகளை, இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய ஆத்மாவுடைய காரியத்திற்கு இடரலா இருக்குமானால் அதை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ண மாட்டார். நம்முடைய சரீரத்தை காட்டிலும் நம்முடைய ஆத்மா தான் முக்கியம். அதுதான் ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யமான பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனுடைய நிலம் ஏராளமாய் விளைந்திருந்தது. அவன் ஒரு நாள் தன்னுடைய விளைச்சலை வைக்கிறதற்கு இடம் போதாது என்று சொல்லி இடித்து கட்ட விரும்புகிறான். எல்லா தானியத்தையும் பெரிய பெரிய குடோன்களை கட்டி நான் சேமித்து வைத்து அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆத்மாவுக்காக ஏராளமான தானியங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ புசித்து குடித்து என்ன செய், இளைப்பாருன்னு சொல்லும்போது தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால், உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதா? அன்பான தேவ ஜனமே, இந்த உலக பிரகாரமான மெட்டீரியல்ஸ் திங்ஸை விட நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு முதலாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, வாஞ்சைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. ஜபத்துக்கு இடர்ல இருக்கக்கூடாது, வேத வாசிப்புக்கு இடர்ல இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதற்கு இடர்ல இருக்கக்கூடாது, உங்களுடைய உண்மையான பரிசுத்தத்துக்கு இடர்ல இருக்கக்கூடாது. இதை பொறுத்துதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சில நேரங்களில் பிசாசு கொடுத்துருவான், ஆனால் அது நமக்கு நிரந்தரமா வேதனை உண்டாக்குகிறதான காரியமா இருக்கும். எனவே அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை தான் யோவான் 3 யோவான் 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமா இருக்கணும். நாம எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு, என்ன செய்யணும், உன் ஆத்மா வாழணும். உன் ஆத்மா வாழும்போது இந்த உலகத்தில் நீ எல்லா ஆசீர்வாதத்தோட இரு, நல்லா இரு, சுகமா இரு, வாழ்ந்துரு. வியாதியோடு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே இல்லை. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், பொருளாதார குறைவு இல்லாம இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்ந்த பதவியில இருக்கணும். வேதத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார். யோசேப்பை குறித்து நான் பார்க்கிறோம். பார்வோன் தேசத்தில், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை என்ன செய்கிறார், உயர்ந்த பதவியில் வைக்கிறார், மேலான உத்தியோகம். யோசேப்புக்கு பார்வோன் அதிகாரம் கொடுக்குறான், நான் சிங்காசனத்தில் மாத்திருந்தான், நான் யாரு, உயர்ந்தவன். மற்றபடி நீ சொல்றதா இந்த தேசத்துல சட்டம். ஒருவனும் உன்னுடைய விரல் அசைவுக்கு என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. நீ சொல்றது அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். தானியேலை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த நாட்கள் இருந்ததான அந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய அரண்மனையில 3 முக்கியமான அதிகாரிகளை வச்சிருந்தான். 120 தேசத்துல 120 கவர்னர்கள். அவங்க 120 பேரையும் விசாரிக்க 3 பேரை வச்சிருந்தான். அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு, தானியேல். இப்ப ராஜா இருதயத்தில் என்ன நினைச்சாரு தெரியுமா, இந்த 3 பேருக்கு மேல தனக்கு அடுத்த ஸ்தானத்துல யாரை வைக்கணும், தானியேலை வைக்கணும். சரி, ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? லேலூயா, லேலூயா, லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்.
இந்த உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா? பணம் பொருள் இல்லைங்க, சந்தோஷம், சமாதானம். அது யார் உள்ளத்தில் இருக்குதோ அவங்க தாங்க பெரிய ஐஸ்வர்யமான. இந்த உலகத்தில் உள்ள பணம் பொருள் எல்லாம் என்ன செய்யும்? அது எல்லாம் வேதனையை தான் நமக்கு கொண்டு வரும். இந்த சமாதான சந்தோஷம் இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது இந்த பணம் பொருள் எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? ஒரு பொருட்டாவே தெரியாது. இது இருக்கும், கர்த்தர் கொடுப்பார். யோபு குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலையா? அவன் அந்த நாட்கள் இருந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் அவன் யாரு? பெரிய ஐஸ்வர்யமா, ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான வேலைக்காரர்கள். இவைகளின் மத்தியிலையும் அவனுடைய ஆத்மா கர்த்தரை தேடிச்சுங்க. ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனா இருந்தோம், பிள்ளைகளை குறித்து கரிசனையுடையவரா இருந்தோம். தினந்தோறும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? தான் வீட்டுக்கு வரணும், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் பலி செலுத்தணும். ஏதாவது இரவுல பாவம் செஞ்சிருப்பாங்களோ, ஆண்டவரை தூஷித்திருப்பாங்களோ? இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. நாம் ஆண்டவரை தேடும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கூட கொடுப்பார். நம்ம ஆண்டவர் தெரியும், என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு இது தேவை தான். நம்ம கேளாமல கொடுப்பாருங்க அவருடைய பிள்ளைகளுக்கு. சில நேரம் பிள்ளைகள் வேண்டான்னா கூட நம்ம நினச்சிக்குவோம், நம்ம வாங்கி திணிப்போம். அதுதான் ஆண்டவருடைய காரியம். நமக்கு அப்போ அதை தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்காராம்? அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவை ஆண்டவர் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனுங்க. அவர் அழுது கொடுக்குறவர் கிடையாது, கிள்ளி கொடுக்குறவர் கிடையாது. என்ன செய்கிறாரு? சம்பூர்ணமாக கொடுக்குறது. நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்மளை வெறுமையாக்கி நம்ம விருப்பத்தை அவருடைய விருப்பத்தோடு இணைச்சி போவோன்னா, அவருடைய சித்தப்படி நம்ம கேட்போன்னா, நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இப்போ இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். நான் வாசித்ததான இந்த கானானிய ஸ்திரீ, இந்த மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் உள்ள இந்த சம்பவத்தில் இருந்து அவள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, அதை சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அன்பானவர்களே, இதில் 3 காரியங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவளுடைய விருப்பம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் தன்னை அவள் தாழ்த்தினாள். இரண்டாவது, அவளுடைய விருப்பம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். மூன்றாவது, அவளுடைய விருப்பம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தாள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானா. இப்ப இன்னைக்கு நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம விரும்பின உடனே நமக்கு கிடைச்சிடணும். ஆண்டவர் அவ்வளோ சிறியவர் கிடையாதுங்க. நம்ம அவர் கிட்ட போறதுக்கே நமக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம யோசிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பரிசுத்தர். அவர் படைச்ச சூரியன் இருக்குது பாருங்க, அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? சூரியன் கிட்ட ஏதாவது போக முடியுமா பாருங்க. அப்ப இந்த சூரியனை படைச்ச ஆண்டவர் எப்படி இருப்பாரு? சோ ஆண்டவர் அவ்வளவு சர்வ சாதாரணமா என்ன செய்யக்கூடாது, எடப்படக்கூடாது. அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அதை ஒரு பக்தன் சொல்லும்போது சொல்றார், இந்த ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்.
தகப்பன்கிற ஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு, நண்பருங்கிற ஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும் வேதத்தில். சகோதரங்கிற காரியம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லாமே நம்ம பார்ப்போம்னு சொன்னால் இது எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட அறைக்குள்ள. நீங்கள் என்ன வேணால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அப்பா, பிதாவே, என்னுடைய சகோதரனே, என் நண்பனே எல்லாம் வேணா கொடு. அந்த அறையை விட்டு வெளியே வந்த உடனே அவர் யாரு? காட். பயபக்திக்குரியவர், நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது அவர் எழுதுறார், நான் எஜமானன், எஜமானனால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? வெளியே வந்த உடனே அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், அவர் கொடுக்க வேண்டிய கனம். அவர் யாரு, நம்ம யாரு? தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு என்ன செய்றாரு? வாக்கு பண்ணி இருக்கிறார், நிறைய சோதனைகளை கொடுக்கிறார். நம்ம எப்படி வேணால் உரிமையாக நம்ம கேட்கலாம். அன்பான தேவ ஜனமே, நம்ம எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருந்தாலும் அதை ஒரு நம்ம அட்வான்டேஜாக என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கிடக்கூடாது. அது எல்லாம் நமக்கு உரிமையாக கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ராஜாதி ராஜா. மறந்தே போகக்கூடாது. அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், அவர் கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் வாசிங்கள், 6வது வசனம். 138ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் உயர்ந்த, அதுதான் வேதத்தில் நான் பார்க்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். இவ்வளோ பெரிய கடவுளுக்கு நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு தாவீதுட்ட ஆண்டவர் கேட்கிறார். அவர் உயர்ந்தவர், வானத்தை சிங்காசனமாய் கொண்டிருக்கிறவர். அங்க இருந்து யாரைத்தான் பார்க்கிறாராம்? தாழ்மையுள்ளவனை நோக்கிவார். அப்போ பாருங்க, நம்ம விருப்பம் நிறைவேறணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விருப்பத்தை கொண்டு போகிறோம், நம்ம பெட்டிஷனை கொண்டு போகிறோம், நம்ம பிரச்சனையை கொண்டு போகிறோம், நம்ம தேவையை கொண்டு போகிறோம். அப்போது ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும். இப்போ இந்த ஸ்திரீயை குறித்து நான் பார்க்கிறோம். அவள் என்ன செய்யறா? எல்லாரும் சொல்றது மாதிரி அவளும் சொல்றா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எத்தனையோ டாக்டர்களை பார்த்திருப்பா, எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்திருப்பா. அதே போல இயேசுராஜனை நினைச்சிட்டு அவ கேட்கிறா, அவ பாட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. அவளுக்கு 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, அவள் சொல்றா. ஆனா ஆண்டவர் அதை காதிலே போட்டுக்கிடலை. வேதம் அதான் சொல்லுது, மேட்டிமையானவனையோ அவர் என்ன செய்யறாரா? தூரத்திலிருந்து அறிகிறார். அவருடைய இருதயம் ஒரு மேட்டிமையா இருந்தது. தீரு, சீதோன் பட்டணங்களை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். அது என்னது? ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்ததான ஒரு பட்டணம். அங்க உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் என்னது? ரொம்ப பெருமை உள்ளவங்க, மேட்டிமை உள்ளவங்க. அங்க அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலம், கப்பல் துறைமுகம் உள்ளதான ஒரு பெரிய பட்டணம். அப்ப பாருங்க, அவள் ஒரு பெரிய பணக்காரி. மகள் பேய் பிடிச்சிருக்குது, அந்த பேயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, ரொம்ப அவஸ்தைப்படுதா. அதுக்காக இப்ப இயேசு இடத்துல வந்திருக்கிறார், சுகத்துக்காக வந்திருக்கிறார். அவளை அந்த தேசம் பல தெய்வம் வணக்க முடியாதான ஒரு தேசம். பார்க்கறதெல்லாம் கடவுளை வச்சு வணங்குவாங்க. அதே போலதான் இப்ப இவளுக்கு நிறைய கடவுள்கள் வீட்டில் இருக்கு. அதோட ஒரு கடவுளா இயேசுவை நினைச்சுக்கிட்டு வந்திருக்கா. இப்ப இயேசுவை கடவுளா நினைச்சு வந்தாலோ இல்லைன்னா மந்திரவாதின்னு நினைச்சு வந்தாலோ தெரியாது. அவருடைய விருப்பம் என்னன்னா மகா சுகமாகணும். அப்ப மகா சுகமாகணும். ஆனா இவளுடைய காரியம் என்ன?
தனிப்பட்ட ஜீவியம் என்ன, வாழ்க்கை என்ன, ஆண்டவர் எல்லாத்தையும் கவனிக்கிறார். சும்மா எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் தூக்கி கொடுத்துட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல. அதே தான் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடன் சொல்கிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாவிகளுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாலமன் ஞானி எழுதும் போது எழுதுறார் நீதிமொழிகளில், துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நம்ம விருப்பம் நிறைவேறணும், நம்முடைய ஜெபம் பதில் கிடைக்கணும்னு சொன்னால் முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் வறுமையாக. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு வர ஆட்கள் வர்றாங்க. அடுத்த பகுதியை வாசிங்க. வாசிங்க. அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்கும் யார் பார்ப்பாங்க? ஜனங்க பார்க்குற, மனுஷன் பார்க்குற பார்வை பாருங்க, கடவுள் பார்க்குற பார்வை வேறு. ஆண்டவர் என்ன செய்யல, அவர் சொல்கிறத கவனிக்கவே இல்லை. அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லலை, ஆண்டு போயிட்டே இருக்கார். ஆனால் மனுஷன் எது பார்க்குறான்? தோற்றத்தை பார்க்குறான். நான் நினைக்கிறேன் இந்த அம்மா நிறைய நகை நட்டுகளை போட்டிக்கிட்டு நல்லா சீவி சிங்காரிச்சு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க. இந்த உலகத்தில் அதுதானே 500 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 1000 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஜெபம், 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஊழியக்காரர் பக்கத்திலேயே வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு போகலாம். எல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. இது மனுஷனுடைய காரியம். ஆனால் ஆண்டவருடைய காரியம் அப்படி கிடையாது. 25,000 ரூபா டிக்கெட்டு, 1.5 லட்சம் ரூபா டிக்கெட்டு, ஊழியக்காரர் கூட உட்காந்து சாப்பிட்டு பேசுறதுக்கு. சினிமா நடிகைகளுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி ஊழியக்காரனுக்கு அந்த மாதிரி. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நீ யார் வேணா இருந்துக்க பாப்பா, உன்னை பற்றி கவலையே கிடையாது. ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர்ல இருதயத்தை பார்க்கிற, அவன் இருதயம் சரி கிடையாது. ஒரு பெருமை, ஒரு வேட்டிமை, அவளுடைய விருப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் ஒட்டச்சி கொண்டு வர்றாரு பாருங்க. கீசர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் காணாமல் போனேன் ஆடுகள் ஐய இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான்ப்பா வந்தேன். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை கொண்டு வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை வணங்குறாங்க? ஒரே மெய்யான தெய்வம் ஆகிய யெகோவாவை வணங்குறாங்க, பிதாவை வணங்குறாங்க. அப்ப இவளுக்குள்ள என்ன செய்யுது? குத்த ஆரம்பிக்குது. நம்ம நிறைய கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம், இவங்க கடவுள் தான் மெய்யான கடவுள், இவங்க கடவுளை தான் நம்ம வணங்கணும்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டா. இப்பதாங்க ஆண்டவர் சமூகத்தில் காலில் விழுவுறா. காலில் விழுந்து கேட்கிறா, ஐயா நீங்க தான் கடவுள், நான் இதுவரை நம்பின கடவுள்லாம் கடவுள் இல்லை. தன் இருதயத்தை தாழ்த்துகிறாள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல நம்முடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை கொண்டு வருவோம். தேவ சமூகத்தில் விழுங்க, தாழ்த்துங்க. உங்கள் விருப்பம் நல்லது தான், ஆனால் நோக்கம் எப்படி இருக்கு? எப்படி ஆண்டவரிடத்தில் நம்ம வர்றோம்? ஆண்டவருக்கு நமக்குள்ளதான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் கவனித்து தான் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லு, நீதிமானுடைய விருப்பம் கொடுக்கும். அப்போ நீதிமான், நம்ம நீதிமானாக இருக்கிறோமா? நம்ம விருப்பம் கிடைக்கணும்னு சொன்னால், நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னு சொன்னால், நம்ம விருப்பத்தின்படி நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாம் நீதிமானாக இருக்கிறோமா? முதலாவது தாழ்த்துவது. ஆண்டவர் நம்ம கிட்ட வராருங்க. தாழ்மையுள்ள யாராக இருந்தாலும் சரி, தங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் இறங்குகிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகாப் ராஜாவுக்கு ஒரு பெரிய சாபம் வந்துச்சு. அப்போது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் முன்னாடி தன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி தாழ்த்தும் போது ஆண்டவர் அவனுடைய தாழ்மையை பார்த்து அவனுடைய காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவத்தை அவனுடைய பிள்ளைகள் காலத்தில் தள்ளி போட்டாருங்க.
தாழ்மை தான் முதல்ல பார்க்குறாரு. தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட வர்றாரு. கிட்ட வரும்போது நம்முடைய குறைய உணர்த்துறாரு. இப்பதான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுடைய சாப்பாடை போட மாட்டேங்கிறார். அப்ப பிள்ளைகளுடைய அப்பம் சொல்லும்போது ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம். இப்ப அதை கேட்டு இவன் வந்திருக்கிறா, ஆண்டவருடைய சுகத்தை கேட்டு வந்திருக்கா. இப்ப ஆண்டவர் சொன்ன நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு அவள் என்ன சொல்ற பாருங்க, வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்ப பாருங்க எவ்வளோ தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துட்டா பாருங்க. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்ல வர்ற சத்தியம் என்னன்னு சொன்னால், நாய்க்குட்டிகள், நாயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தான் கக்கினதை திரும்ப தின்ன திரும்புகிறதான நாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாய் என்ன செய்யும், தான் சாப்பிட்டதை கக்கிரும், கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து அதையே நக்கிட்டு நிற்கும். இதுதான் நாயினுடைய சுபாவம். அதை தான் இவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எத்தனையோ தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப அந்த தப்பையே பண்ணிட்டு இருக்கிற, அந்த பாவத்திலே நீ இருக்கிற, அந்த பாவத்தை விட்டு விலகும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம். பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க முடியாது, துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. உன் பிள்ளைக்கு சுகமாகணும், உன் விருப்பம் நிறைவேறணும்னு சொன்னா உன் பாவத்தை அறிக்கை செய். அப்போ இவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, நான் யாரு, நாய்க்குட்டி தான். நான் யாரு, நான் ஒரு பாவி தான். என் பாவத்தை மன்னியும், அந்த எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த துணிக்கையாவது இந்த நாய்க்குட்டிக்கு தார ஆண்டவரே. அதை தான் அவர் கேட்க. அந்த கீழே விழுகிற துணிக்கை கூட அந்த நாய் குட்டிகள் போய் என்ன செய்யும், சாப்பிடுமே, அந்த துணிக்கையாவது எனக்கு தார ஆண்டவரே. அந்த கெட்ட குமாரன் தகப்பனிடத்துல வந்து சொல்றான் பார்த்தீங்களா, என்னுடைய தகப்பனிடத்துல நான் ஒரு வேலைக்காரனாவது போய் சேர்ந்துக்கிறேன், நான் பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போயிட்டு அழிச்சு சீரழிச்சிட்டேன், எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, உடுத்த கூட சரியான துணி இல்லை, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, என் தகப்ப ஒரு வேலைக்காரனா. அதை மாதிரி தான் இந்த அம்மா கேட்குறாங்க. அந்த துணிக்கையாவது கிடைக்குமே ஆண்டவரே, அந்த துணிக்கையாவது தார ஆண்டவரே. அன்பான தேவஜனமே, அவருடைய பாவத்தை அறிக்கைச்சார், நான் ஒரு பாவிதான் ஆண்டவர், இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், நீர் தான் எனக்கு கடவுள், நீர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டு சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார், ஆண்டவர் விசுவாசிக்கிறார். அதை சொன்ன உடனே ஆண்டு சொல்ற வார்த்தையை பாருங்க, வாசி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. தான் நாயுது தன்னை தாழ்த்துறா, தான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், பாவிகளுக்கு இறக்கம் காட்டுகிற தேவன் தானே. எஜமான் மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த அப்பத்தை துணிக்கைகள், எனக்கு அப்ப கூட வேண்டாம் ஆண்டவர், அந்த துணிக்கை என்னுடைய ஒரு துண்டு போதும் ஆண்டவர். அப்போ அவருடைய விசுவாசம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இயேசுநாதரை எவ்வளோ விடாப்பிடியா பிடிச்சா பாருங்க. இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுருப்போம், இவர் என்ன செய்கிறாரு, ஜாதி பார்க்குறாரு, ஆள் பார்க்குறாரு, இவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் கொடுக்க மாட்டார், போயா சார் தான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ தான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எனக்கு ஆண்டவர் நினைச்சிட பதிலே கொடுக்க மாட்டேங்காரு, அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன் பதில் கொடுக்கல? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, வெளித்தோற்றத்தை பார்த்து விருப்பத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறாரு, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஸ்திரியை முதலாவது தாழ்மைப்படுத்துகிறார், இரண்டாவது
அவளுடைய அவளை என்ன செய்கிறார்? பாவி என்று ஆண்டவர் உணரச் செய்கிறார். மூன்றாவது, இயேசு தான் மெய்யான தெய்வங்கிறத விசுவாசித்தார். இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், காத்திருப்போம். நிச்சயமாக உங்கள் விருப்பம் நல்ல நோக்கத்தோடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் இடத்துல வியாதியோடு வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். கஷ்டத்தோடு வந்த எல்லாருடைய கஷ்டத்தையும் மாற்றினார். என்ன பிரச்சனைனால எல்லா பிரச்சனைக்கும் விடுதலையை கொடுத்தாரு. இந்த காலை பொழுதில் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பெருகவே பெருகப்படுவேன் சொன்னார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார், மேன்மைப்படுத்துவார். உடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த ஸ்திரீயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றின பொழுது அவருடைய மகளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று. பிசாசுடைய கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தையே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மோடு பேசின ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We praise the Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் அவளுடைய விருப்பம் நிறைவேறும்படியாக தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரிடத்தில் தான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்தார். ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை முழுமனதாய் விசுவாசித்தார். இயேசுவையே சார்ந்து கொண்டார். அவளுடைய விருப்பம் நிறைவேறிற்று. இன்றைக்கும் அன்பான தேவஜனமே, நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்ற ஆண்டவர் இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? நம்ம யாராய்ந்து பார்ப்போம். தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம். காலங்கள் கடந்தாலும் ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏற்ற வேளையில் மாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. We praise and thank you. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது என்று சொன்ன தெய்வம் உடனே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை முற்றிலும் ஒரு விசை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். அந்த பெண்மணியை போல நாங்களும் எப்பொழுதும் உமக்கு முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. நாங்கள் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ, பாவத்துக்கு விலகி ஜீவிக்க, உண்மையே உயர்த்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை 100% விசுவாசிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனையிலும் ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தனியாக பெரியவர்கள்,
வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, நீரே வழி நடத்தியார். உம்முடைய கரம் கூடவே இருக்கும்படி ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இந்த வார நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான் நாட்களாக இருக்கட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, தேவைகளை அனைத்தையும் சந்தியும். யாராவது சுகவீனமாக இருப்பாங்கன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய வார்த்தையை அனுப்பி, உடைய ரத்தத்தின் வல்லமை அனுப்பி பரிபூர்ணமான விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த வார நாட்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், மேன்மைப்படுத்தி துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாலுமே, ஓ என்னாலுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாலுமே, ஓ என்னாலுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.